வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இதோட பேரு டால் ஹவுஸ் டைரிஸ் அப்படின்றது. இது ஒரு பக்கவான த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். ஒரு ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் நடுவுல நடக்கிற விஷயத்தை தான் காமிச்சிருப்பாங்க. ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படும். மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே பழி வாங்குறதுக்காக சில விஷயங்களை பண்றாங்க. அமித் பார்கவ் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. இந்த சீரிஸோட ஸ்டோரியும் அவர் தான் எழுதியிருப்பாரு. டைரக்ஷன் வேற ஒருத்தர் பண்ணியிருப்பாரு. ஸ்டோரியை சொன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயம் ஸ்பாயில் ஆயிடும். சிம்பிளான ஸ்டோரி தான், வித்தியாசமா பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. பாஸ்ட் பிரசன்ட்ன்ற மாதிரிலாம் மாத்தி மாத்தி காட்டுவாங்க. இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முடிஞ்ச அளவுக்கு உங்க சைட்ல இருந்து சப்போர்ட்டை தாங்க. அப்பதான் அடுத்த வீடியோவை போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். சோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிருங்க. அதே மாதிரி ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். முடிஞ்சா அந்த ஐப் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். பண்ணுவீங்கன்னு நம்புறேன். மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம இந்த சீரிஸோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்களை சுத்தி தான் இந்த மொத்த கதையே நடக்கும். இப்போ இவங்க வீட்டுல கொஞ்சம் அப்செட்டா உட்காந்துட்டு இருக்காங்க. ஏதோ பிரச்சனை போல. இப்ப கோவத்துல என்ன பண்றாங்கன்னா, வீட்டுல இருக்க பொருள் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க. இவங்க ஹஸ்பண்ட் போட்டோ இருக்கும், ஹஸ்பண்டும் இவங்களும் சேர்ந்து எடுத்த கல்யாண போட்டோ இருக்கும், அதையும் போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க. அப்படி என்ன ஆச்சு அப்படின்றது கிளியரா நமக்கு தெரியல. இவங்க வீட்டுல வந்து பொம்மை வீடு மாதிரி ஒண்ணு இருக்கு, அதாவது டால் ஹவுஸ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வீடு இருக்கு. அதை வீட்டுக்கு வெளியே கொண்டு வந்து வைக்கிறாங்க. இதை உடைக்கணும்ன்ற மாதிரி முடிவு பண்றாங்க போல. இப்ப வெடிகுண்டெல்லாம் உள்ள வச்சு பத்த வைக்கிறாங்க. இப்ப அந்த வீடு இருக்கு பாத்தீங்களா, சுக்குநூறா உடைஞ்சு போயிருது. இங்கதான் டால் ஹவுஸ் டைரிஸ்னு டைட்டில போடுறாங்க. இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து நமக்கு கதையை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, சில வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஸ்கூல்ல வேலை பார்ப்பாங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு டியூஷன் எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு வருவாங்க. இந்த பொண்ணு கூட சேர்ந்த மாதிரி தான் இந்த வீட்டை இவங்க ரெடி பண்ணிருப்பாங்க. ப்ராஜெக்ட் மாதிரி பண்ண சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த வீடை இந்த பொண்ணு பண்ணிட்டு இருக்கா போல. இந்த பொண்ணு என்ன சொல்றானா, ப்ராஜெக்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வீடை நீங்களே வச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்றா. இந்த வீட்டை வச்சு நான் என்னமா செய்ய போறேன், எனக்குலாம் வேணாம், நீயே வச்சுக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் தரலான்னு முடிவு பண்ணிட்டேன், இந்த வீடு உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்றா. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்பதான் இந்த பொண்ணோட அப்பா வராரு. இவர் பேரு செந்தில் அப்படின்றது. செந்தில பொறுத்த வரைக்கும் லாயரா இருப்பாரு. அதே மாதிரி செந்திலுக்கு ஒய்ஃப் இருந்தாங்கல்ல, அவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருப்பாங்க. அப்பத்துல இருந்து இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாரு. பொண்ணு வேற அப்பப்ப அம்மா அம்மான்னு கேட்டுக்கிட்டே இருப்பா. சமாளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாரு. இப்ப இவங்க டியூஷனுக்கு வந்து பொண்ணை நல்லபடியா பாத்துக்கிறாங்கல்ல, அதனால இவங்களுக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. உங்ககிட்ட பர்சனலா ஒரு விஷயம் பேசணும், இப்ப பேச வேணாம், இன்னொரு நாள் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. பொண்ணு இருக்காங்கல்ல, அதனால தான் இப்ப பேச வேணான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, இந்த பொண்ணுக்கு பை சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப இவங்க வீட்டுல இருக்கும்போது பாட்டு கேட்கலான்ற மாதிரி பாட்டை ஐ சவுண்ட்ல வச்சு ஜாலியா கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ரொம்ப நேரம் காலிங் பெல் அடிக்கிறாரு. லேட்டா தான் இவங்க காதுக்கு கேக்குது. இவங்களுமே கதவை திறந்து பாக்குறாங்க. மேடம், எத்தனை வாட்டி காலிங் பெல் அடிச்சேன் தெரியுமா, உங்களுக்கு டெலிவரி வந்திருக்கு மேடம், இந்தாங்க அப்படின்ற மாதிரி தந்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப இவங்களுக்கு போன் கால் வருது. செந்தில் தான் கால் பண்ணிருப்பாரு. பர்சனலா பேசணும்னு சொன்னாரு பாத்தீங்களா, ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம கஃபேல மீட் பண்ணி பேசலாமான்ற மாதிரி கேக்குறாரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப செந்திலும் முன்கூட்டியே வந்து கஃபேல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல அவங்களுமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களே, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம இவரும் முடிச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஒய்ஃப் இறந்து போனதுக்கு அப்புறம் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். கரெக்டா நீங்க என் கண்ணில் பட்டீங்க. நீங்க குழந்தைய ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிறீங்க. இப்ப அவகிட்ட நிறைய மாற்றம்லாம் என்னால பார்க்க முடியுது. அதே சமயம் அவளை கடைசி வரைக்கும் நீங்க பாத்துக்கணும்ன்ற மாதிரிலாம் எனக்கு ஒரு ஆசை இருக்கு. நம்ம 2 பேர் பேசாம கல்யாணம் பண்ணிக்கலாமா? நான் கிறிஸ்டின்னு, நீங்க இந்துன்றது எனக்கு தெரியும். இருந்தாலுமே இதை சொல்லாம என்னால இருக்க முடியல. உங்க முடிவை நீங்க உடனே சொல்லணும்ன்ற அவசியம் கூட இல்ல, யோசிச்சு சொன்னா போதும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இவங்களுக்குமே லைட்டா இவரை பிடிக்கும். ஆனா டக்குன்னு சொல்லிட்டார்ல, எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. நான் யோசிச்சு என்னோட முடிவை சொல்றேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. என்ன முடிவு சொல்ல போறாங்க அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப பைக்ல வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறாங்க. அந்த பொண்ணுக்கு டியூஷன் எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு போவாங்கல்ல, நடுவுல செந்தில எல்லாம் பார்ப்பாங்க. லைட்டா ஸ்மைல் எல்லாம் பண்ணுவாங்க. அப்பத்துல இருந்தே அவர் மேல ஒரு ஈர்ப்பு வந்தது அப்படின்றதெல்லாம் நமக்கு காட்டுறாங்க. இப்ப அம்மாவை என்னடி இவ்வளவு லேட்டா வரேன்ற மாதிரி கேக்குறாங்க. செந்தில் சார் இருக்கார்ல, அவர் வெளியே வச்சு மீட் பண்ணணும்னு சொன்னாரு, அவரை பார்த்து பேசிட்டு தான் வரேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை கேட்கிற அம்மா டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏற்கனவே அவன் வீட்டுக்கு போறதே எனக்கு பிடிக்கல, அவன் இப்ப சிங்கிளா இருக்கான், நீ அவன் வீட்டுக்கு போனா ஊர்க்காரங்களா என்னடி பேசுவாங்க, இதுக்கப்புறம் இந்த டியூஷன்லாம் நீ எடுக்க தேவையில்ல, சீக்கிரமா அந்த டியூஷனை விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் அம்மா கோவப்பட்டு இருக்காங்க. அம்மா இதுக்கே இவ்வளவு கோவப்படுறாங்களே, அப்ப அவர் கேட்ட விஷயத்த அம்மா கிட்ட ஷேர் பண்ணா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க.
சரி வழி இல்ல, அம்மா கிட்ட கேட்காம கல்யாணம் பண்ண முடியாது, அம்மா கிட்ட சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. இத கேட்கிற அம்மா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. அவன் என்ன மதம், நம்ம என்ன மதம், ஏற்கனவே கல்யாணம் ஆனவன், அவனை போய் கல்யாணம் பண்ணிக்க போறியா, இப்ப மட்டும் நீ அவனை கல்யாணம் பண்ணன்னு வச்சுக்கோயேன், அவன் பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ண அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசுவாங்க, என்னால வெளியே தலைய காட்ட முடியாது, ஏற்கனவே உன்னோட அப்பா பண்ணதை பத்தி உனக்கு தெரியும்ல, தயவு செஞ்சு இந்த விஷயத்த பண்ணாத, நீ பண்ணன்னு வச்சுக்கோ நான் தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் அம்மா மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுமே சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறாங்க. ஒருவேளை அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஸ்கூல்ல இருக்க மத்த டீச்சர்ஸ் எல்லாம் எப்படி பேசிப்பாங்கன்றதை யோசிக்கிறாங்க. இவன் நைஸா வீட்டுக்கு டியூஷன் போகும்போதே தெரியும் அவனை கரெக்ட் பண்ணிட்டா போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க காதுபட பேசுற மாதிரிலாம் இவங்களுக்கு தோணுது. அதெல்லாம் நடக்க கூடாதுன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. எனக்கு விருப்பம் இல்லைன்ற மாதிரி அவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அந்த மெசேஜை பாக்குற அவர் பயங்கரமா ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. செகண்ட் எபிசோடோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோயின் எங்கேயோ ஆட்டோல போயிட்டு இருக்காங்க. இவங்களை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஃபாலோ பண்றவர் தான் அவங்களோட ஹஸ்பண்டா இருப்பாரு. எதுக்காக ஒய்ஃபை ஃபாலோ பண்றாருன்னு தெரியல. ஒய்ஃப் எங்க போறாங்கன்றத பாத்துட்டு இருக்காரு. ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு லேடியை பாக்குறதுக்காக ஒரு இடத்துக்குள்ள நுழையிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் உமனுக்கு ஏதாவது பிரச்சனைனா போராட்டம் பண்ணுவாங்க போல. அவங்க பேரு தமயந்தி அப்படின்றது. இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டவரு கிளம்பி இவரோட ஆபீஸ்க்கு வந்துடுறாரு. இவர் ஆபீஸ்ல இருந்து தமயந்திக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. என்னோட ஒய்ஃப் அடிக்கடி உங்களை பாக்குறதுக்காக வரா, என்னை பத்தி தப்பு தப்பா நிறைய சொல்லியிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஒன்னு புரிஞ்சுக்கோங்க மேடம், என் மேல எந்த ஒரு தப்பும் இல்ல, எந்த அளவுக்கு நல்லா பாத்துக்கணுமோ அந்த அளவுக்கு நல்லா தான் பாத்துட்டு இருக்கேன், அவகிட்ட தான் நிறைய தப்பு இருக்குன்ற மாதிரி அவங்கள பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காரு. அவ தான் ரொம்ப மோசமா நடந்துப்பா, நிறைய ஆண்கள் கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுவா அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை பத்தி ரொம்ப மோசமா பேசுறாரு. அவர் பேசுற எல்லாமே பொய்ன்றது இந்த லேடிக்கு தெரியுது. ஓஹோ அப்படியான்ற மாதிரி கிண்டல் பண்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. என்ன இவங்க கிண்டல் பண்றாங்கன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. போக போக ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களை பத்தி எல்லாத்தையும் அவ சொல்லிட்டா, நீங்க சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், ஏமாத்தாதீங்க, இதெல்லாம் அவகிட்ட பண்ணுங்க, என்கிட்ட பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க ஏமாறலையேன்ற மாதிரி அவர் டென்ஷன் ஆயிடுறாரு. இவங்க கிண்டல் வேற பண்றாங்கல்ல, அதனால கோவத்துல காலை கட் பண்ணிடுறாரு. அதே மாதிரி போனை உடைச்சு போட்டுறாரு. அந்த தமயந்தியை பொறுத்த வரைக்கும் லாயரா இருப்பாங்க. இதுக்கப்புறம் அவங்கள லாயர்னே சொல்றேன், ஏன்னா தமயந்தின்ற வார்த்தை திரும்ப திரும்ப என் வாயில வர மாட்டேங்குது. இந்த லாயர் இருக்காங்கல்ல, பாக்ஸிங் பிராக்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. நீயும் வந்து எடுன்னு சொல்லிட்டாங்க. இது நான் பாக்ஸிங்கா, எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உனக்குள்ள நிறைய டென்ஷன் இருக்குல்ல, அந்த டென்ஷனை இப்படி பண்ணாதான் குறைக்க முடியும், இந்த பாக்ஸிங்கை நல்லா பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி நம்ம மனசுக்குள்ள இருக்கிற எல்லா விஷயத்தையும் இதுல காட்டலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே கோவத்தெல்லாம் அதுல காமிச்சிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் மேலதான் இவங்க செம்ம கோவத்துல இருக்காங்க போல. நம்ம ஹீரோ கிட்ட சுரேஷ்னு ஒரு பையன் வேலை பார்க்கறான். அவன் அண்ணன் அண்ணன்ற மாதிரி உரிமையா கூப்பிடுறான். அவனை பொறுத்த வரைக்கும் அப்பா முடியாம இருக்காரு போல, ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு பர்மிஷன் தாங்கன்ற மாதிரி கேட்கறான். 2 மணி நேரம் தான் பர்மிஷன், போயிட்டு உடனே வரணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி அந்த பையன் இங்க இருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோ இருக்காருல, யாரோ ஒருத்தரை தேடிட்டு இருக்காரு போல. ஒரு ஸ்டேஷன்ல இருந்து தகவல் கிடைக்குது, அந்த நபர் இங்கதான் இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஏதோ ஒரு தகவல் கிடைக்குது. இவர் உடனே சுரேஷ்க்கு கால் பண்ணிட்டாரு. சுரேஷ் பிளானை கேன்சல் பண்ணிரு, நீ உடனே ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும், அங்க இருந்து டீடைல வாங்கணும், சம்பந்தப்பட்ட நபரை 2 நாளைக்குள்ள எங்க இருந்தாலும் சரி தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் சுரேஷ் கேட்கறான். அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, நான் சொன்னதை மட்டும் செய்யுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி அவனுமே ஏத்துக்கிறான். இவர் யாரை தேட சொல்றாரு அப்படின்றது தெரியல. இப்ப சுரேஷும் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறான். சம்பந்தப்பட்டவரோட டீடைல் எல்லாம் வாங்கிடுறான். அவங்க கிட்ட முழு டீடைல் எல்லாம் இல்ல, அதாவது எங்க இருக்காருன்ற டீடைல் எல்லாம் இல்ல, நம்ம தான் கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி ஒவ்வொரு இடமா இவன் தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். அவன் எப்ப கால் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் நடுவுல ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கு போல. என்ன பிரச்சனை அப்படின்றது இப்போதைக்கு கிளியரா நமக்கு தெரியல. ஒய்ஃபும் வீட்ல ஹஸ்பண்ட் இப்பெல்லாம் பண்றாரு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் எப்பெல்லாம் அப்செட்டா இருக்காங்களோ அப்பெல்லாம் அந்த லாயர் வீட்டுக்கு வந்துருவாங்க போல. படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி அந்த லாயர் படுக்க வச்சிட்டு இருக்காங்க. இவங்க நிம்மதியா தூங்குறத பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் சுரேஷ் இருக்கான் பாத்தீங்களா, தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல அவன் கண்டுபிடிச்சிடறான் போல. இப்ப கண்டுபிடிச்சத பத்தி ஹீரோக்கு கால் பண்ணி சொல்றான். ஹீரோவும் ரொம்ப சந்தோஷம், உடனே அந்த நபரை என்ன பார்க்கிறதுக்காக வரவை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவனுமே கையோட கூட்டு வந்துடுறான். அவர் வெளியே தான் வெயிட் பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்புன்ற மாதிரி இவரை அனுப்பி வச்சிடுறாரு. இவர் வீட்டுக்கு வரும்போது ஒய்ஃப் சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் என் மேல கோவமா இருக்கியா, நான் உன் நல்லதுக்காக தான் சில விஷயங்களை பண்றேன், நீ தான் அதை புரிஞ்சுக்க மாட்டே அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இப்ப கூட உனக்காக ஒரு பர்சனை நான் கண்டுபிடிச்சு கூட்டு வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன பர்சனா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இவர் கண்டிப்பா நம்ம நல்லதுக்கு எதுவும் பண்ண மாட்டாரு, ஏதோ ஒரு விபரீதமான விஷயத்தை தான் பண்ண போறாரு போல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அவரை பார்த்தா கண்டிப்பா நீ சர்ப்ரைஸ் ஆயிடுவே அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. யாரா இருக்கும்ன்ற மாதிரி இவங்களும் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அந்த நபர் வந்துடுறாரு. அந்த நபர் யார் தெரியுமா, நம்ம ஹீரோயினோட அப்பாவா இருப்பாரு. அப்பாவை பார்த்து சந்தோஷம் தானே பண்ணோம், ஆனா இவங்க பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க.
ஆக்சுவலா இவங்க சின்ன பொண்ணா இருக்கும்போது அப்பா எல்லை மீறி நடந்திருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கும். அதனால அப்பாவை ஒதுக்கியே வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட அப்பா திரும்பி வந்ததை பார்த்துதான் இவங்க டென்ஷன் ஆகுறாங்க. நீ எதுக்கு வந்த, இங்க இருந்து போன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் அப்பா இப்படியா பேசுவன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. இவர் அப்பாவே கிடையாது, என்கிட்ட எல்லை மீறி நடந்தவரு, போக சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கமா, நான் அந்த மாதிரிலாம் பண்ணல, எல்லாரும் சேர்ந்து பழிய போட்டுட்டாங்கம்மா, அப்பாவை புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசுறாரு. ஆனா இவங்களுக்கு நம்ப தோண மாட்டேங்குது. நீங்க போங்க போங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஹஸ்பண்ட் இருக்கார்ல, இவர் என்னோட கெஸ்ட், இந்த வீட்டுல தான் இதுக்கப்புறம் இருப்பாரு, போனா நீ போன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க எதுவுமே பேசாம இந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. காலையில சமயம் இவங்களும் சோஃபால படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப அப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்க தூங்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு. எப்படிமா இருக்கு அப்படின்ற மாதிரி கண்ணத்துல எல்லாம் தட்டிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல தூங்கிட்டு இருக்க இவங்க கண் முழிச்சு இந்த விஷயத்த பாத்துறாங்க. இத பார்த்தோன்னா பயங்கரமா கோவப்படுறாங்க. எதுக்கு என் மேல கைய வைக்கிற, நீ அப்பவே கிடையாது, அப்பயே உன்னை அனுப்பி விட்டாச்சுல, நீ எதுக்காக திரும்பி வந்தன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆக்சுவலா இவங்க சின்ன பொண்ணா இருக்கும் போதே அப்பாவை இவங்க வீட்டை விட்டு அனுப்பி வச்சிருக்காங்க போல. அப்பா என்ன சொல்றாருன்னா, என் மேல தப்பு இல்ல, சின்ன பொண்ணா இருக்கும் போது உன்கிட்ட நான் விளையாட தான் செஞ்சேன். ஆனா அந்த பக்கத்து வீட்டு லேடி அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டா, உன் அம்மா கிட்ட சொல்லிட்டா, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுதான் ஒதுக்கி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, இவர் நல்லவர்னு நினைச்சா இவர் நல்லவர் மாதிரியும் தெரியல, ஏன்னா கொஞ்சம் வில்லத்தனமா பேசுறாரு. இதுக்கப்புறம் இங்கதான் இருப்பேன், உன்கிட்ட தான் மணிக்கணக்கா பேசுவன்ற மாதிரிலாம் வித்தியாசமா பேசிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோ இருக்கார்ல, டைம் ஆயிடுச்சுன்ற மாதிரி வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காரு. மாமா உங்க பொண்ணை பாத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கவலைப்படாதீங்க மாப்ள, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் ஒரு மாதிரி வித்தியாசமா சொல்லிட்டாரு. ஒய்ஃபை கஷ்டப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு போல. இப்ப இவர் கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அப்பாவை பாக்குறதுக்காக மேல வந்துடுறாங்க. நீங்க இங்க இருந்து போவீங்களா மாட்டீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படி எப்படிமா போக முடியும், இப்பதானே வந்திருக்கேன், நம்ம நிறைய பேசலாமா, சின்ன வயசுல பேசாததெல்லாம் இப்ப பேசலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க தெரியாம எதையோ கீழே போட்டு எடுக்கிற மாதிரி குனிஞ்சு சட்டுன்னு அப்பாவை மேல இருந்து தள்ளி விட்டுறாங்க. அப்ப மேல இருந்து கீழே விழுந்ததுல பயங்கரமா அடிபட்டிருக்கு. இப்ப போறியா இல்லையான்ற மாதிரி கோவமா கேக்குறாங்க. போறேன் போறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதோட செகண்ட் எபிசோட் முடியுது. தேர்ட் எபிசோடு ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவோட பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஹீரோ சின்ன பையனா இருக்கும் போதே படிப்புல ரொம்ப கெட்டிக்காரரா இருப்பாரு. எங்க அண்ணன் தான் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் வருவாருன்ற மாதிரிலாம் சுரேஷ் சொல்றாரு. ஸ்கூலிங்லாம் சூப்பரா பண்ணிட்டார்ல, அதுக்கப்புறம் ஒரு எஜுகேஷனல் கோர்ஸ் நம்ம ஆரம்பிக்கலான்ற மாதிரி ஆரம்பிச்சிருப்பாரு. அதுவும் மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பெல்லாம் பெற்றிருக்கோம். ஸ்கூல்ல ஜூனியரா இருந்த சுரேஷ்க்கு ப்ராப்பரான வேலை கிடைக்காம இருந்திருக்கும். அண்ணனான நம்ம ஹீரோ தான் வேலைலாம் போட்டு தந்திருப்பாரு. அதனாலேயே ஹீரோ மேல இவன் ரொம்ப மரியாதை வச்சிருப்பான். இப்ப எந்த இடத்துல தெரியுமா இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான், இவங்க ரெண்டு பேருக்கு ரீசெண்டா கல்யாணம் ஆயிருக்கும். ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தான் வந்திருக்காங்க. இவங்களை வாழ்த்துறதுக்காக எல்லாருமே வந்திருக்காங்க. அந்த இடத்துல தான் ஹீரோவை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கான். அண்ணி ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவா அந்த இடத்துக்கு வந்து சுரேஷ்க்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இவர் மைக்க வாங்கி பேச ஆரம்பிக்கிறாரு. என் ஒய்ஃப் கிடைக்கிறதுக்கு நான் தான் ரொம்ப லக்கி, எனக்கு ரொம்ப தங்கமான ஒய்ஃப் கிடைச்சிருக்கா அப்படின்ற மாதிரி புகழ்ந்தெல்லாம் பேசிட்டு இருக்காரு. அன்னைக்கும் உங்களுக்கும் உண்டான லவ் ஸ்டோரியை சொல்லுங்கன்ற மாதிரிலாம் சிலர் கேட்டுட்டு இருக்காங்க. போரிங்கா இருக்கும், பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி இவருமே ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கோர்ஸ் ரெடி பண்ணிருக்காரு பாத்தீங்களா, நிறைய ஸ்கூலுக்கு அந்த கோர்ஸை தந்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி தந்த ஒரு ஸ்கூல்ல தான் நம்ம ஹீரோயின் இருக்காங்க. இப்ப பிரின்சிபல் இருக்காருல, அந்த கோர்ஸ் மூலியமா பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுனால பசங்களோட மார்க்ல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்லாம் என்னால பார்க்க முடியுது. அதனால தான் இந்த கோர்ஸை ரெடி பண்ணவர்கிட்ட பேசி இந்த இடத்துக்கு வர வச்சிருக்கேன். நீங்க அவர்கிட்ட எந்த டவுட்னால கேளுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி இங்க இருக்க டீச்சர்ஸ் ஏத்துக்கிறாங்க. ஆனா அவர் வரதுல ஹீரோயினுக்கு பெருசா விருப்பம் இல்ல போல. இப்ப பிரின்சிபல்மே அவரை வெல்கம் பண்ணலான்ற மாதிரி காருக்காக வெயிட் பண்ணிட்டாரு. அவர் என்னடானா ஆட்டோல வந்திருக்காரு. நீங்க ஏன் சார் ஆட்டோல வந்தீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இல்ல நீங்க அனுப்புனதா சொன்னீங்கல்ல, அந்த கார் அந்த இடத்துக்கு வரதுக்கு லேட் ஆயிருச்சு, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சாரி அப்படின்ற மாதிரிலாம் பிரின்சிபல் சொல்லிட்டாரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோவும் வேற ஒரு அசிஸ்டன்ட்டும் சேர்ந்த மாதிரி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. என் கோர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பீங்கல்ல, எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. எல்லாருமே சூப்பரா இருந்ததுன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாம இருக்காங்க. ஏன்னா அந்த கோர்ஸ்ல உங்களுக்கு சில விமர்சனம் இருக்கு போல, அதனால தான் அமைதியா இருக்காங்க. ரியல் லைஃப்ல இவரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இதுல ஒரு ரோல் பண்ணிருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த கோர்ஸ் சூப்பரா இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவரை பாராட்டிட்டு இருக்காங்க. எல்லாருமே பாராட்டும் போது ஹீரோயின் ஒரு மாதிரி ரியாக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாருமே பாராட்டிட்டு இருக்கும் போது ஹீரோயின் இப்படி ரியாக்ஷன் கொடுக்கறத ஒரு ஸ்டேஜ்ல இவர் கவனிச்சிடுறாரு. ஆக மொத்தத்துல இவங்களுக்கு இந்த கோர்ஸ்ல பெருசா விருப்பம் இல்ல போலன்றத புரிஞ்சுக்கிறாரு. மேடம் உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமான்ற மாதிரி கேக்குறாரு. அப்படிலாம் எதுவுமே இல்லைன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. எல்லாரும் பேசும்போது உங்களுக்குள்ள ஏதோ ஓடுதுன்றது எனக்கு தெரியுது. நாங்க கோர்ஸ்ல எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டோம்னு சொல்ல, சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மிஸ்டேக்ல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நீங்க தயவு செஞ்சு அதை ஷேர் பண்ணுங்க, அப்பதான் அதை நாங்க சரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு.
சரி அவரே இவ்வளவு கேட்கிறாருல நம்ம சொல்லலாம் அப்படின்ற மாதிரி மிஸ்டேக்கை பத்தி இவங்க சொல்லிட்டாங்க. அதாவது நிறைய எரர் மாதிரிலாம் இருக்கும், அந்த எரர்லாம் கரெக்டா இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க டீமும் அந்த எரர்லாம் டிடெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க டிடெக்ட் பண்றதுக்கு முன்னாடியே எல்லா எரரை பத்தியும் இவங்க புட்டு புட்டு வைக்கிறாங்க. அதனால இவர் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு, கிளாப்லாம் தட்டிட்டு இருக்காரு. எல்லாரும் நல்லா இருக்குன்னு பாராட்ட மட்டும் செஞ்சாங்க. ஆனா அதுல இருக்க விமர்சனத்தை கரெக்டா நீங்க சொன்னீங்க, எங்க ஆளுங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க, நீங்க உண்மையிலேயே நல்ல டீச்சர் அப்படின்ற மாதிரிலாம் இவர் பாராட்டிட்டு இருக்காரு. இப்ப கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறாரு. பிரின்சிபல் வாசல் வரைக்கும் வழி அனுப்பலாம் நினைக்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோக்கு இன்னும் இங்க கொஞ்ச நேரம் இருக்கணும் போல தோணுது. சரி நான் சுத்தி பார்த்துட்டு போய்க்கிறேன், நீங்க போய் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டாரு. பிரின்சிபலும் ஓகேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஆக்சுவலா ஹீரோ ஹீரோயினை பார்த்து பேசுறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க டீச்சர்ஸ் கூட நடந்து போயிட்டு இருக்கும்போது இவரும் அவங்களோட பேரை சொல்லி கூப்பிடுறாரு. அவங்களுமே பக்கத்துல வந்து என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க. சேச்சே நான் அதெல்லாம் தப்பாவே எடுத்துக்கல, நீங்க சொன்னதை கண்டிப்பா நான் சேஞ்ச் பண்ண போறேன். இன்னமும் சில பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம ஒரு ஹோட்டல்ல வச்சு மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னும் ஏதாவது பிரச்சனை இருந்தா நீங்க என் கூட ஷேர் பண்ணுங்க. அப்படி பிரச்சனையை கண்டுபிடிக்க முடியலனாலும் பரவாயில்ல, நம்ம சாப்பிட்ட மரியாதை இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க என்ன சொல்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. இந்தாங்க என்னோட நம்பரை எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இவர் வேகமா நம்பரை சொல்லிட்டாரு. இவங்க நோட் பண்ணிக்கிறாங்க. இவங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஹீரோவும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப இவங்களுமே வீடு வந்து சேர்றாங்க. இன்னைக்கு எதுக்கு இவ்வளவு லேட்டுன்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. அம்மா ஒருத்தர் வர போறதா சொன்னல, அவர் இன்னைக்கு வந்தாரு, அவர் இன்னைக்கு என்ன பயங்கரமா பாராட்டினாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் கொஞ்சம் வசதியானவரா அப்படின்ற மாதிரிலாம் அம்மா கேக்குறாங்க. ஆமாமா கண்டிப்பா வசதியானவரா தான் இருப்பாரு, அவர் திடீர்னு என்ன வெளியே சாப்பிடுறதுக்காக கூப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நீ என்ன சொன்னேன்னு அம்மா கேக்குறாங்க. நான் யோசிச்சுதாமா முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்லிட்டாங்க. இல்ல யோசிக்க என்ன இருக்கு, அவர் பெரிய இடத்து மாப்பிள்ள மாதிரி இருக்காரு, அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் லைஃப் நல்லா இருக்கும்ல, நீ போய் பேசு, செட் ஆச்சுன்னா கல்யாணம் முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்லிட்டாங்க. செந்திலுக்கு மட்டும் நோ சொன்ன அம்மா இவருக்கு மட்டும் எஸ் சொல்றாங்களே அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஆனா இவங்களுக்குமே ஹீரோவை லைட்டா பிடிச்சிருக்கும். அதனால இந்த நாள் நம்ம மீட் பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவரும் ஓகேன்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்போ இவங்க ரெண்டு பேருமே ஒரு இடத்துல வச்சு மீட்லாம் பண்றாங்க. அப்படிதான் இவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. பிரசன்ட்ல இது எல்லாத்தையும் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா பார்ட்டி பண்றதுக்காக தானே இவங்க எல்லாருமே கேதர் ஆயிருக்காங்க. இப்ப பார்ட்டி பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அதாவது அந்த இடத்துலயே வந்து லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி ஜாலியா டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு சுத்தமா டான்ஸ் ஆட தெரியாது. ஆனா அவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் சேர்ந்து டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் வாங்கன்ற மாதிரி இவரையும் டான்ஸ் ஆட வைக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அப்செட் ஆன மாதிரி இவர் வெளியே போயிடுறாரு. எங்க போனாருன்னு பாக்குறதுக்காக இவங்க பின்னாடியே வராங்க. அப்ப சட்டுன்னு கையை பிடிச்சி இழுத்து ஒரு இடத்துல வச்சு திட்ட ஆரம்பிக்கிறாரு. எனக்கு டான்ஸ் சுத்தமா ஆட வராது, நீ அவங்க முன்னாடி டான்ஸ் ஆடுறனா என்னையும் இழுத்து டான்ஸ் ஆட வைப்பியா, எனக்கு எவ்வளவு அன்கம்ஃபர்டபுளா இருந்தது தெரியுமா, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ண அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி கையை அழுத்தி பிடிக்கிறாரு. விடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப கோவமா இங்க இருந்து கிளம்பி போறாரு. இவருக்குள்ள இவ்வளவு கோவம் இருக்கான்ற மாதிரி இவங்க ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காங்க. இப்ப வேற ஒரு நாள் இவர் இருக்காருல, காலையில போய் பயங்கரமா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து பாக்கணும்ன்ற மாதிரி தான் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. வந்தவர் பெருசா கண்டுக்கவே மாட்டாரு. நியூஸ் பேப்பரை எனக்கு முன்னாடி எதுக்காக படிக்கிற, நீ படிச்சா ஒழுங்காவே அரேஞ்ச் பண்ணி வைக்க மாட்ட, எப்படி கலைஞ்சிருக்கு பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என்ன இவர் ட்ரெஸ்ஸை பார்க்கல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ட்ரெஸ்ஸை பார்த்துறாரு. எதுக்காக இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கன்ற மாதிரி கேட்கறாரு. எங்க அன்னைக்கு அந்த பொண்ணு முன்னாடி என்ன கிண்டல் பண்ணீங்கல அப்படின்ற மாதிரி இவங்க கேட்கறாங்க. வேற ஒரு பொண்ணு மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருக்காங்க போல, உனக்கு இது சூட் ஆகுது, என் ஒய்ஃபுக்குலாம் இது சூட்டே ஆகாதுன்ற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. அந்த இன்சிடென்ட்டை இவங்க மீன் பண்றாங்க. அதனால தான் உங்களுக்கு போட்டு காட்டலான்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்தன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எது ஒன்ன மத்தவங்க முன்னாடி நான் விட்டு தந்து பேசினேனா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, எனக்கு ப்ரூவ் பண்ணு பார்ப்போம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. இல்லங்க நீங்க அன்னைக்கு பேசுனீங்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்ப நான் போய் சொல்றேன்னு சொல்றியா, சரி வேணா அந்த ஈவென்ட்டுக்கு வந்த மத்தவங்க கிட்ட பேசலாமா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. ஏங்க எதுக்கு இவ்வளவு சீரியஸ் ஆவறீங்க, பரவாயில்ல நான் தான் ஒரு வேலை தப்பா புரிஞ்சிருப்போம் போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே இறங்கி வந்துடுறாங்க. அவர் தான் தப்பு பண்ணிருக்காரு, இருந்தாலும் ஒய்ஃப் தப்பு பண்ண மாதிரி திருப்பி விட்டுறாரு. சரி வா வந்து பக்கத்துல உட்காரு அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு. எனக்கு எப்படி இந்த ட்ரெஸ் இருக்குன்ற மாதிரி கேட்கறாங்க. உண்மையா சொல்லவா, இது நல்லா இல்ல, இன்னும் வெயிட் குறைச்சாதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாரு. இதை கேட்கிற இவங்க சோகமாயிடுறாங்க. சரி பழைய ட்ரெஸ்ஸுக்கு மாறிடுன்னு சொல்லிட்டாரு. இப்ப சாப்பிடுறதுக்கு அவர் வரும்போது பழைய ட்ரெஸ்ஸுக்கு மாறிடுறாங்க. என்ன நான் அப்படி சொன்னதுல கோவமான்ற மாதிரி கேட்கறாரு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா நான் சொன்னது உண்மைதான், நீ நிறைய சாக்லேட்லாம் சாப்பிட்டதுனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் ஒன்னும் அவ்வளவு சாக்லேட்லாம் சாப்பிடலன்ற மாதிரி கொஞ்சம் கோவமா சொல்லிட்டாங்க. செல்லமா கோவப்படுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவங்க கோவப்பட்டிருப்பாங்க. அதுக்கே இவர் டென்ஷன் ஆயிடுறாரு. என்கிட்ட இந்த டோன்ல எல்லாம் பேசாத, என்கிட்ட பேசுறனா பொறுமையா பேசணும், ஒழுங்கா பேசணும்ன்ற மாதிரி முறைச்சு சொல்றாரு.
என்ன இவர் இதுக்கே இவ்வளவு கோவப்படுறாரு அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் பயப்படுறாங்க. கோவப்படுவாரு, அடுத்த நிமிஷமே சாரி சாரின்ற மாதிரிலாம் சொல்லுவாரு. இவரை புரிஞ்சுக்கவே முடியல. இப்ப இவங்க மட்டும் வீட்டுல இருக்கும் போது காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு டெலிவரி தான் வந்திருக்கு. என்ன டெலிவரி? செந்தில் கிட்ட இருந்து வந்திருக்கேன்ற மாதிரி ஓபன் பண்றாங்க. அந்த பொண்ணு உங்களுக்கு தான் தருவன்னு சொன்னா பாத்தீங்களா, அதை தான் அனுப்பி வச்சிருக்கா. செந்தில் கிட்ட இருந்தும் லெட்டர் வந்திருக்கு. நான் கேட்டதை மனசுல வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருக்காரு. இப்ப அந்த டால் ஹவுஸ சந்தோஷமா பாத்துட்டு இருக்காங்க. இப்ப வேலையை முடிச்சுட்டு ஹீரோ வீட்டுக்கு வராரு. இந்த டால் ஹவுஸ பார்த்து என்னது இது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. உள்ள இருந்தே அவங்க பதில்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப டேபிள்ல இருக்க லெட்டர் எடுத்து படிக்கிறாரு. அந்த லெட்டர்ல நான் அப்படி சொன்னதுக்கு சாரின்ற மாதிரிலாம் செந்தில் எழுதியிருக்காருல, இதை இவர் கவனிச்சிடுறாரு. நான் ஸ்டெல்லான்னு ஒரு பொண்ணுக்கு டியூஷன் எடுத்ததா சொன்னல, அந்த பொண்ணு எனக்கு தரதா சொன்னா உண்மையிலேயே அனுப்பி வச்சிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னவங்க திரும்பி கிச்சன்ல போய் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. செந்தில பத்தி எதுக்காக சொல்லன்ற மாதிரி இவரை யோசிக்கிறாரு. இப்ப ஒய்ஃப் கிட்ட வந்து அன்பா பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு நீ சமையல்லாம் பண்ண வேணாம், நம்ம டின்னருக்கு வெளியே போலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களும் சந்தோஷமா ஹஸ்பண்ட் கூட கிளம்பி வந்துடுறாங்க. திடீர்னு கூட்டு வந்திருக்கீங்க, என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் அப்படின்ற மாதிரி இவரும் ஸ்வீட்டா பேசுறாரு. ஸ்வீட்டா பேசி இவங்க கிட்ட இருந்து விஷயத்த வாங்கணும்னு நினைக்கிறாரு. அதாவது அந்த செந்தில் யாரு, செந்திலும் நீயும் கொஞ்சம் க்ளோஸா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. எங்க ஸ்டெல்லாவோட வீட்டுக்கு போவேன்ல, அப்ப செந்தில் சார் கிட்டயும் நான் கொஞ்சம் பேசுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. நிறுத்திடுறாங்க. என்னாச்சு சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அந்த செந்தில் சாரோட ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. என்கிட்ட ரொம்ப நாகரிகமா அதை வெளிப்படுத்தினாரு. நானுமே அம்மா கிட்ட சொன்னேன், ஆனா அம்மா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப உனக்கு விருப்பம் இருந்ததான்னு கேக்குறாரு. விருப்பம் இருந்தது அப்படின்ற மாதிரி இவங்களும் நார்மலா சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டு உள்ளுக்குள்ள இவர் பயங்கர கடுப்பாகிறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவர் ட்ரிங்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டால் ஹவுஸை இவர் கோவமா பார்த்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து கால் வருது. ஒய்ஃபுக்காக ஒரு இடத்துல வேலைக்கு சொல்லி வச்சிருப்பாரு. அந்த வேலை கன்ஃபார்ம் ஆயிருது. இப்ப என்ன பண்றாருன்னா ஒயினா அதுல ஊத்தி அதை சேதப்படுத்திட்டு இருக்காரு. தெரியாம விழுந்துருச்சுன்ற மாதிரி ஒய்ஃபு கிட்ட சொல்லிட்டாரு. இவர் வேணும்ட்டே தான் பண்ணிருக்காருன்றது ஒய்ஃபுக்கு நல்லா தெரியுது. இப்ப இங்க இருந்து கிளம்பலாம் நினைச்சவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு வேலைக்காக சொல்லி வச்சேன்ல, ஆனா உன்னோட குவாலிஃபிகேஷன் பத்தலையா, உனக்கு அந்த வேலை கிடைக்கலன்ற மாதிரி கொஞ்சம் அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிட்டு கிளம்புறாரு. இவர் என்ன இப்படி இருக்காருன்ற மாதிரி ஒய்ஃப் யோசிக்கிறாங்க. இவங்க சின்ன பொண்ணா விளையாடிட்டு இருக்கும் போது அப்பா பக்கத்துல உட்காந்து கொஞ்சம் எல்லை மீறி நடக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாமே இவங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இப்ப சட்டுன்னு இவங்களுமே தூக்கத்துல இருந்து கத்துன மாதிரி முழிக்கிறாங்க. ஹஸ்பண்டுமே என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா இவங்க அப்செட்டா இருக்கிறத அவர் கவனிச்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுமே பக்கத்துல வந்து கட்டி பிடிக்கிறாங்க. உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன்னு சொல்றாங்க. மறைச்சிட்டியா, எதை மறைச்சு அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இவங்களுமே சின்ன வயசுல நடந்த விஷயத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எங்க அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டாருன்னு நான் சொன்னேன்ல, அது உண்மை கிடையாதுங்க. என் அப்பா சின்ன பொண்ணா இருக்கும் போது என்கிட்ட எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு. அதை பக்கத்து வீட்டு லேடி பார்த்து அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க. அதனால தான் அவரை ஒதுக்கி வச்சிட்டோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி அதெல்லாம் நினைச்சு இதுக்கப்புறம் ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி இவர் சமாதானப்படுத்துறாரு. இன்னைக்கு வெளியூருக்கு போற மாதிரி பிளான் இருக்கும். இப்ப இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி கிளம்புறாங்க. ஏன்னா வேற ஸ்டேட்ல இருக்க ஒருத்தர் அந்த கோர்ஸை வாங்குற மாதிரி பிளான் இருக்கும். அவரை பொறுத்த வரைக்கும் இவரோட தெரிஞ்ச அங்கிள் தான். அங்கிள் கேரளாவை சேர்ந்தவரா இருப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே கேரளாக்கு தான் வந்திருக்காங்க. அந்த அங்கிளுக்கு ஜீவான்னு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் சாதாரணமா இவங்க கிட்ட பேசுறான். இப்ப ஹீரோ அங்கிள் கிட்ட அந்த கோர்ஸை பத்தி பேசுறாருல, அதனால ஜீவாவும் ஹீரோயின் கூட சேர்ந்த மாதிரி பேசுறான். நம்ம ஃபார்ம் ஹவுஸை சுத்தி பார்க்கலான்ற மாதிரி சுத்திலாம் காமிச்சிட்டு இருக்கான். அவங்க ரெண்டு பேர் சிரிச்சு சிரிச்சு பேசுறத பார்த்து இவரு செம்மையா கடுப்பாயிட்டு இருக்காரு. இப்ப கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, இவருக்காக நிறைய பூவெல்லாம் கோர்த்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. ப்ரோபோஸ் பண்ற மாதிரிலாம் தந்துட்டு இருக்காங்க. ஆனா இவர் தான் கோவத்துல இருக்காருல, ஒய்ஃபை கண்டுக்காம இங்க இருந்து நடந்து போறாரு. என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த அங்கிள் ஒரு வழியா அந்த கோர்ஸை வாங்கலாம் முடிவு பண்ணிட்டாரு. இப்ப அவர்கிட்ட பேசிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் பேசவே மாட்டாருல, என்னாச்சுன்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு நேரம் ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. ஏன் என் மேல கோவமா இருக்கீங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனான்ற மாதிரி கேக்குறாங்க. சேச்சே அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஜீவா கூட நல்லா பேசின போலியேன்னு கேக்குறாரு. இவங்களும் ஆமான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப ஜீவாவை பத்தி சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவன் காலேஜ் படிக்கும் போதுல இருந்தே பெண்கள் கிட்ட நிறைய செல்மிஷம் பண்ணுவான். அவனோட பாக்கெட்ல எப்பவுமே நிறைய காண்டம் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் எதுக்காக இப்ப சொல்றீங்கன்னு ஒய்ஃப் கேக்குறாங்க. நீ அவன் கூட க்ளோஸா இருந்தல்ல, அதனால தான் சொல்றேன். எப்பேற்பட்ட பொண்ணா இருந்தாலும் அவன் கரெக்ட் பண்ணிடுவான். ஒன்னையும் கரெக்ட் பண்ணிட்டான்ன்ற மாதிரி கேக்குறாரு. என்னங்க பேசுறீங்கன்ற மாதிரி இவங்க ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. ரொம்ப நடிக்காத, சின்ன பொண்ணா இருக்கும் போதே உன்னோட அப்பா கையெல்லாம் வச்சிருக்காருல, அப்புறம் என்னன்ற மாதிரி கேக்குறாரு. எங்க அவர் என்ன அபியூஸ் பண்ணாரு, அதையும் இதையும் எதுக்குங்க நீங்க பேசிட்டு இருக்கீங்க? ஜீவா என்கிட்ட நார்மலா தான் பேசினா, இந்த மாதிரிலாம் நீங்க பேசாதீங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்லிட்டாங்க. நான் இருக்கிறதே நீ மறந்துட்ட, அவன் கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசின, இப்ப நார்மலா பேசினதா போய் சொல்றியா?
சொல்றியா, என்கிட்ட எல்லாம் உன் பொய்ய சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏங்க இப்படிலாம் பேசுறீங்கன்ற மாதிரி இவங்க அழுவுறாங்க. இப்ப இவர் ஒரு ஸ்டேஜ்ல ஒய்ஃப் அடிக்கிற மாதிரிலாம் வந்துட்டு இருக்காரு. இப்பேற்பட்டவ எனக்கு ஒய்ஃபா இருக்கிறதுக்கான தகுதியே கிடையாது. இவ்வளவு நாள் உன்னை போய் ராணி மாதிரி பாத்துக்கிட்டேன் பாரு, என்ன சொல்லணும், இதுக்கப்புறம் இந்த வீட்லயே நீ இருக்க கூடாது, கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவருக்கு என்ன ஆச்சு, எதனால இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டார்ல, கிளம்பிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே கால் பண்ணி பேசலாம்னு நினைக்கிறாங்க. அப்ப இவர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நைட்டே கிளம்பணும்ன்ற அவசியம் கிடையாது, ஏன்னா நான் அந்த அளவுக்கு மோசமானவெல்லாம் கிடையாது. இன்னைக்கு நைட் வேணா இங்க படுத்துக்கோ, ஆனா காலையில வேலையா கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. வெளியே படுத்துக்கோன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவங்களும் வெளியே படுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பாயெல்லாம் விரிச்சு அந்த இடத்துல படுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வெளியே படுக்கிறத அவர் ரசிச்சு பாக்குறாரு. வேணும்ட்டே இவங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக தான் இப்படி பண்றாரு போல. இப்ப அதை பார்த்துக்கிட்டே இவரு உள்ள போய் தூங்கிடுறாரு. இப்ப மறுநாள் காலையில சாதாரணமா இவங்களை எழுப்புறாரு. இவங்களுமே கிளம்பலான்ற மாதிரி கிளம்புறதுக்கு தயாரா வராங்க. நீ ஒன்னும் கிளம்ப தேவையில்ல, இங்கேயே இருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. எங்க நேத்து நைட்டு நீங்க தானே போக சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நேத்து நைட்டு நான் தான் போக சொன்னேன், இப்ப இருணும் நான் தான் சொல்றேன். நான் ரொம்ப மோசமானவன் கிடையாது, நல்ல டைப்பு, அதனால தான் உன்னை இருக்க சொல்றேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. நான் வேலைக்கு கிளம்பணும், சீக்கிரமா சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த ஆளை புரிஞ்சுக்கவே முடியலையேன்ற மாதிரி இவங்களும் முடிச்சிட்டு இருக்காங்க. இதோட 4வது எபிசோட முடியுது. இப்போ வரைக்கும் ஹஸ்பண்ட் பண்ணது தானே பார்த்தோம். அடுத்தடுத்த எபிசோட்ல இருந்து ஒய்ஃப் நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.